Hello children. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன டாபிக்லாம் வந்து டிஎன்டிஎஃப் பிளாக்ல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். பிகாஸ் வென் வி டாக் அபவுட் டிஎன்டிஎஃப் பிளாக் அது ரொம்ப ஒரு வாஸ்ட் சிலபஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனல் ரிவிஷன் அப்போது என்ன கான்செப்டை மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சாப்டர் வைஸ் வந்து வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து டிஎன்டிஎஃப் பிளாக் பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்டிஎஃப் பிளாக்ல வந்து மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனில் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன், ஸ்பெஷல் எலிமெண்ட் என்ன நோபல் கேஸ் கான்ஃபிகேஷனில் வருது, 3D 4D 5D 6Dயில் மெயினாக 3D இது சீரீஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட்ஸில் வந்து நிறைய இருக்குது. ஸ்பெஷல் ட்ரெண்ட்ஸ் லைக் அட்டாமிக் சயின்ஸ், அயனிக் சயின்ஸ். ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஆஃப் ஃபில்லாக இருக்கா, ஃபுல் ஃபில்லாக இருக்கா, ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெயினாக ஸ்பெஷல் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்க அந்த ஸ்கேண்டியம் 3+ இருந்தால் என்னவாக இருக்குது, ஸ்கேண்டியம் ப்ளஸ், அதுக்கப்புறம் காப்பர், ஓகேங்க, காப்பர் ப்ளஸ் 2, குரோமியமும் வந்து D4 D5 அந்த கான்ஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி காப்பர் வந்து D9 D10 கான்ஃபிகேஷன். ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் ரொம்ப முக்கியம், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து E0 வேல்யூஸ் பேஸ் பண்ணி இன்டெக்ஸ்ட்டு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் E0 வேல்யூஸில் வந்து பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இருந்தால் என்ன நடக்கணும், நெகட்டிவ் பொட்டென்ஷியல் இருந்தால் என்ன நடக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு டைம் கோத்ரூ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அயோடின் யூஸ் பண்ணி வர ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா, V2O5 அதெல்லாம் வரும். வினேடியம் பென்டாக்சைடை கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் மெக்கானிசம், அசிடிக் மீடியம் அண்ட் பேசிக் மீடியம் இது ரெண்டுத்துலேயும் ஃபோக்கஸ்டாக படிங்க. அசிடிக் மீடியம்னால் வந்து ரியாக்டன் சைடில் H+ அயான் இருக்கும், பேசிக் மீடியம்னா ரியாக்டன் சைடில் OH-. ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ண வாட்டர், லாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும், மியூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் என்ன மியூவோட வேல்யூ வரும், அது நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 3 4 மேக்ஸிமம் 5 அன்பேர்டு எலக்ட்ரான் எந்த வேல்யூ மேக்னெட்டிக் மூமெண்ட்டில் வருதுன்றது ரஃபாக நீங்கள் நோட் பண்ணாவே போதும், ஓகேங்களா. ஸோ 1 எலக்ட்ரானுக்குனா 1.73 அந்த மாதிரி வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. லேந்தனைட் கண்ட்ராக்ஷன், லேந்தனாய்ட்ஸ் ஆக்டினைட்ஸில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது ரெண்டுத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். லேந்தனாய்டு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ், 14 எலமெண்ட்ஸில் ஸ்டார்டிங் எலமெண்ட் எண்டிங் எலமெண்ட் மெயினாக பார்த்துக்கோங்க. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன், ஸோ F ஃபில் ஆகிட்டு 4F 5D 6Sன்னு வரும். ஸோ அது மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஆக்டினைடுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லேந்தனைட் கண்ட்ராக்ஷன், காசஸ் கான்சிக்வன்சஸ் இது வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் பேசிக் கேரக்டர், லேந்தனைட் கண்ட்ராக்ஷன் மூலமாக கான்சிக்வன்சஸில் வந்து சைஸு, பேசிக் கேரக்டர், கோவலன் கேரக்டர் அது எல்லாமே வரும், அது ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட், நம்ம எல்லா எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் பயாட் பண்ண முடியாது, பட் ட்வின்ஸ் இருக்கும், ஜிர்கோனியம் ஆஃப்னியம் அந்த மாதிரி பேரா வர எலமெண்ட். அதுக்கடுத்து ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் இருக்கும். கடோலியம் 3+லாம் பார்த்திங்கன்னா 7 எலக்ட்ரான் இருக்கும், பட் ஆனால் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்க அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.